இந்த ஓய்வு நாளின் கால வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் மிஷன்ஸ் அண்ட் எவாஞ்சலிசம், அருட்பணிகள் அல்லது திருப்பணிகள் மற்றும் சுவிசேஷ ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதனுடைய தலைப்பில்தான் நாம் இந்த நாட்களில் தொடர்ந்து, இந்த மாதத்தில் தொடர்ந்து நாம் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் 4 செய்திகளை அதில் நாம் கேட்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த காலை வேளையில் 5வது செய்தியை நாம் கேட்க இருக்கின்றோம். முதலாவது செய்தியில் த ஃபவுண்டேஷன் ஆஃப் மிஷன்ஸ் என்று சொல்லிக்கொண்டு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களிலிருந்து இந்த அருட்பணிகளின் அடித்தளம் எங்கே இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நாம் செய்தி கேட்டோம். அதனுடைய அடித்தளம் என்னவென்றால், தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். நம் மூலமாக மற்ற மக்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் விரும்புகின்றார். ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆபிரகாமின் மூலமாக மற்ற மக்களுக்கு, உலகத்தின் மக்களை தேவன் ஆசீர்வதிக்கின்றார். அதுதான் இந்த அருட்பணிகளின் அடித்தளம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். இரண்டாவதாக இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கின்ற கட்டளையை குறித்து நாம் பார்த்தோம். த மேண்டேட் ஆஃப் எவாஞ்சலிசம் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் செய்தி கேட்டோம். நாம் ஏன் இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும்? ஏன் அறிவிக்க வேண்டுமே என்றால், இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் ஒரு கட்டளையை கொடுத்து செல்கின்றார். அது 4 காரியங்களை அவர் சொல்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, முதலாவது நாம் சொல்ல வேண்டும், நாம் மற்றவர்களை சீஷராக்க வேண்டும், அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து திருச்சபையுடைய அங்கத்தினராக மாற்ற வேண்டும். பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட அனைத்தையும் நாம் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார். எனவே எவாஞ்சலிசம் அல்லது சுவிசேஷம் அறிவிக்கிறது என்று சொல்லக்கூடியதானது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட் ஃப்ரம் காட். தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, கடந்த வாரம் காலையில் த கிங்டம் லிவிங், ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அது வெளியரங்கமான வாழ்க்கை அல்ல, உள்ளத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். நாம் ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய உபவாசமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் தேவன் இருதயத்தை பார்க்கின்றவராக இருக்கின்றார். மற்ற மக்கள் பார்க்க நாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் செய்தி நாம் கேட்டோம். கடந்த வார மாலையில் த கம்பேஷன் ஆஃப் மிஷன்ஸ் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருட்பணிகளின் மனதுருக்கம் என்ற தலைப்பில் தேவ செய்தியை கேட்டிருக்கின்றோம். ஏன் இந்த அருட்பணிகள் நாம் செய்ய வேண்டும்? ஏனென்றால், மற்ற மக்கள் மேல் இருக்கின்ற அன்பின் மூலமாக, மனதுருக்கத்தின் மூலமாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது கூட, மற்ற மக்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் அலைகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் மேல் மனதுருகினவராய் அவர் அங்கே தேவ வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 4 தலைப்புகளில் இதுவரைக்கும் நாம் செய்தியை நாம் கேட்டு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த மெசேஜ் ஆஃப் மிஷன்ஸ் என்று சொல்லிக்கொண்டு, திருப்பணிகளின் செய்தி என்று சொல்லிக்கொண்டு தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கின்றோம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, நாம் உலகம் என்று சென்று எல்லாரையும் சீஷராக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார். எனவே எப்படி அவர்களை நாம் சீஷராக்குவது என்பது கேள்வி. நாம் எப்படி சீஷர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அது யாரென்றால், இந்த செய்தியை கேட்கின்ற ஒரு நபர், அது மாத்திரமல்ல அதன்படி செயல்படுகின்ற ஒரு நபர் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரு மனுஷனை சீஷராக்குவதற்கு நாம் எந்த செய்தியை நாம் கொடுக்க வேண்டும்? அதுதான் இன்றைக்கு நம்முடைய தலைப்பினுடைய அடிப்பகுதி. இந்த சுவிசேஷத்தை நாம் எடுத்துச் சொல்கின்றோம், அருட்பணிகளை செய்கின்றோம். எந்த செய்தியை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இன்றைக்கு உங்களோடு நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன்.
அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ரோமர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 16, 17 வசனங்களில் அது இருக்கின்றது. இந்த ரோம புஸ்தகத்தினுடைய அடிப்படையே, அதனுடைய தீமை எங்கே தான் இருக்கிறது என்றால் ரோமர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 16, 17 வசனங்களில் தான் இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக இருக்கின்ற ஒரு பாவி எப்படி அவருக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறான் என்பதுதான் கேள்வி. நாம் தேவனுக்கு முன்பாக பாவிகளாக நாம் இருக்கின்றோம், நமக்கு தண்டனை இருக்கின்றது. இந்த பாவியை தேவன் எப்படி நீதிமானாக மாற்றுகிறார் என்று சொல்லிக் கொண்டதுதான் இந்த ரோம நிருபத்தினுடைய கூறுகள். அதை குறித்தான் அவர் பேசிக்கொண்டு வருவார். அது எப்படி என்று சொல்லிக்கொண்டுதான் இந்த 17வது வசனத்தில் ஒரு சுருக்கமாக சொல்லிவிட்டு அந்த நிருபத்தை அவர் கூறியிருப்பார். எனவே இன்றைக்கு இந்த செய்தி என்ன, நாம் எடுத்து சொல்ல வேண்டிய செய்தி என்ன என்று சொல்லிக்கொண்டுதான் சுருக்கமாக நான் உங்களோடு பேசி கடந்து செல்ல இருக்கின்றேன். 2 காரியங்களை குறித்து நான் பேச இருக்கின்றேன். இந்த 16, 17 வசனங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது 2 செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, அந்த சுவிசேஷத்தை எடுத்து சொல்கின்றவர்களுக்கு ஒரு செய்தி. இரண்டாவதாக, அந்த சுவிசேஷத்தை கேட்கின்றவர்களுக்கு ஒரு செய்தி. நாம் சுவிசேஷத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். எனவே சுவிசேஷத்தை எடுத்து சொல்கின்ற நமக்கு ஒரு செய்தி இருக்கின்றது. அதேபோல் நாம் அந்த சுவிசேஷத்தை கொடுக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதிலும் ஒரு செய்தி இருக்கின்றது. இந்த 2ஐ தான் சுருக்கமாக நான் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக த மெசேஜ் டு த மெசஞ்சர்ஸ் என்று சொல்லிக்கொண்டு 16ஆம் வசனத்திலிருந்து நான் பேச இருக்கின்றேன். எடுத்து சொல்கின்ற செய்தியை எடுத்து சொல்கின்றவர்களுக்கு ஒரு செய்தி இருக்கின்றது. அது என்னவென்றால் 16வது வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த வசனம் சொல்கின்றது. பாருங்கள், அவர் சொல்கின்றார், I am not ashamed of the gospel of Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு, ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? எல்லா செய்திகளையும் நான் சொல்வதற்கு சந்தோஷமாக சொல்வோமே என்றால் நாம் சொல்ல மாட்டோம். சில செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்வதற்கு வெட்கப்படுவோம். வைத்துக்கொள்ளுங்கள், ஒருவேளை நான் ஒரு பரீட்சை எழுதுகின்றேன், அந்த பரீட்சையில் நான் தோற்று போவேனே என்றால் அது சொல்வதற்கு ஒரு நல்ல செய்தி கிடையாது. அதை சொல்வதற்கு நான் வெட்கப்படுவேன், நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் வெற்றி பெற்றிருப்பேனே என்றால் அதை நிச்சயமாக நான் சொல்வேன். எப்படியாவது சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதை சொல்ல பார்ப்பேன். எனவே எல்லா செய்திகளும் நான் பார்க்கின்ற பொழுது உற்சாகமான செய்திகளோ நல்ல செய்திகளோ கிடையாது. சில செய்திகளை சொல்வதற்கு வெட்கமாக இருக்கும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், இந்த செய்தியை சொல்வதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன் என்று யோசித்து பார்ப்போமே என்றால் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் சுவிசேஷத்தை எடுத்து சொல்கின்ற எங்கெல்லாம் எடுத்து சென்றாரோ அங்கெல்லாம் பிரச்சனையை தான் சந்தித்தார். யூதர்கள் மாத்திரம் கிடையாது, கிரேக்கர்கள் புற மதத்தார் எல்லாருமே அவருக்கு என்ன செய்தார்களே என்றால் பிரச்சனை கொடுத்தார்கள். சில இடங்களில் கலவரங்கள் கூட வந்திருக்கின்றன. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்ப்பீர்களே என்றால் எந்த ஒரு இடத்திலும் அவர் சொன்ன செய்தியை எல்லா மக்களும் சமாதானமாக கேட்டார்களே என்றால் எங்கேயுமே அவர்கள் கேட்கவில்லை. எல்லா இடத்திலுமே அவருக்கு எதிராக அவருக்கு பிரச்சனையாக தான் இருந்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த செய்தியானது அவர்கள் விரும்புகின்ற செய்தியா என்றால் அதுவும் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுதிலே, அவர் 1 கொரிந்தியரில் சொல்கின்ற பொழுது 23வது வசனத்தில் இந்த செய்தியானது யூதர்களுக்கு இடறுதலாக இருக்கின்றது, கிரேக்கர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் டு த ஜூஸ் அண்ட் இஸ் ஃபூலிஷ்னஸ் டு த கிரீக்ஸ். பாருங்கள், யூதர்களுக்கு அது இடறுதலுக்கு ஏறுவாததாக இருக்கின்றது, மற்ற மக்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் கேட்பதற்கு இனித செய்தி என்றால் கிடையவே கிடையாது. எனவே தான் என்ன சொல்கின்றாரே என்றால், இந்த செய்தியை நான் எடுத்துச் சொல்வதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு நாளும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றேன், என்ன இருந்தாலும் சரி அந்த செய்தியை சொல்வதற்கு நான் சந்தோஷமாக இருக்கின்றேன், அந்த செய்தியை நான் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்ற அருமையானவர்களே, எனவே இந்த தேவ செய்தியை எடுத்துச் சொல்கின்ற நமக்கு, சுவிசேஷத்தை எடுத்துச் சொல்கின்ற நமக்கு எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்குமா? எல்லாருமே சந்தோஷமாக கேட்பார்களா என்றால் கிடையாது.
சில மக்கள் நகைப்பார்கள், சில மக்கள் தூசுவார்கள், சில மக்கள் ஏளனமாக பேசுவார்கள். இப்படி எப்படியும் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டாமே என்றால் வெட்கப்பட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு முதலாவதாக இந்த சுவிசேஷத்தை எடுத்துச் சொல்கின்ற மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கின்றார். கொடுப்பது மாத்திரம் கிடையாது, அது ஏன் நான் வெட்கப்பட மாட்டேன் என்றும் சொல்லிக்கொண்டு அந்த 16வது வசனத்தில் அவர் சொல்வார். ஏனென்றால் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இட் இஸ் த பவர் ஆஃப் காட் அண்ட் சால்வேஷன். அது அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு அது பலம் உள்ளதாக இருக்கின்றது, தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த செய்தியானது இட்ஸ் நாட் ஒன்லி அன் அட்வைஸ், அது அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அறிவுரை கிடையாது. ஆனால் அந்த செய்தியில் என்ன இருக்கிறது என்றால் வல்லமை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு சொல்வதை நாம் பார்க்க. அருமையானவர்களே, ஏராளமான நல்ல செய்தியை, அறிவுரை கொடுக்கின்ற செய்தியை இந்த உலகத்தில் நம்மால் கேட்க முடியும். நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்களில் நான் சில நேரங்களில், அதிகமான நேரங்களில் பாலிகிளினிக் அல்லது ஹாஸ்பிட்டல் செல்ல வேண்டிய நிபந்தனை உண்டு. அங்கே செல்கின்ற பொழுது எப்போ பார்த்தாலும் அங்கே என்னதான் சொல்லிக் கொண்டிருப்பார்களே என்றால், ஆரோக்கியமான உணவு என்ன சாப்பிட வேண்டும், நீங்கள் ஒரு பவுல் இது சாப்பிட வேண்டும், ஒரு இது சாப்பிட வேண்டும், அது சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அது மாத்திரமல்ல, வயதானவர்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன செய்திருப்பார்களே என்றால் இந்த அறிவுரையை அவர்கள் கொடுப்பார்கள். இது நல்ல அறிவுரையா என்றால் மிகவும் நல்ல அறிவுரை. ஆனால் உணவே இல்லாத ஒருவனுக்கு இந்த அறிவுரையினால் ஏதாவது பலன் உண்டு என்றால் எந்த பலனும் கிடையாது. நடக்க முடியாத ஒரு மனுஷனுக்கு இந்த அறிவுரையினால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா என்றால் பிரயோஜனம் கிடையாது. அறிவுரை நல்ல அறிவுரை தான், ஆனால் அது உதவியாக இருக்கிறது என்றால் செய்ய முடியாத ஒருவனுக்கு அது உதவியாக கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே இருக்கின்ற இந்த செய்தியானது அது வல்லமை உள்ள செய்தி என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த செய்தியில் வல்லமை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தில் அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியுது. பாருங்கள், பல நேரங்களில் பல காரியங்களில் வல்லமை அல்லது பவர் இருக்கின்றதை நாம் என்ன செய்கின்றோம் என்றால் நம்மால் பார்க்க முடியும், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடியும். பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், நிலநடுக்கம் இருக்கிறது என்றால் அந்த நிலநடுக்கத்துக்கு வல்லமை இருக்கிறது என்றால் வல்லமை இருக்கிறது. எத்தனை 10-15 மாடி பில்டிங்காக இருந்தாலும் கூட அது அப்படியே கொலாப்ஸ் ஆகி போகிறதை நாம் என்ன செய்கின்றோம் என்றால் நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலும் கூட அதிகமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செய்தித்தாளில் வருகின்ற நிகழ்ச்சி என்னவென்றால், அது மத்திய கிழக்கில் நடக்கின்ற போராக இருக்கலாம், அல்லது யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் இருக்கின்ற போராக இருக்கலாம். இதை பார்க்கின்ற பொழுது அந்த பில்டிங்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த மிசைல்ஸ் மூலமாக அது அப்படி ஆகின்றது. எனவே அவைகளுக்கு வல்லமை இருக்கிறது என்றால் வல்லமை இருக்கிறது. ஆனால் அந்த வல்லமை எதற்கு என்றால் அழிப்பதற்கு தான் உதவுகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே இருக்கின்ற வல்லமை இது தேவனுடைய வல்லமை, தன்னுடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய வல்லமை. அது மாத்திரமல்ல, அந்த வல்லமை எதற்கு என்றால் ரட்சிப்பதற்கு என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள் அருமையானவர்களே, ரட்சிப்பை கொடுக்கின்ற வல்லமை அழிந்து போகிற ஒரு மனுஷனுக்கு, நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மனுஷனுக்கு, தேவனுடைய கோபத்துக்குள்ளாக இருக்கின்ற ஒரு மனுஷனுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவனை ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது இந்த சுவிசேஷம் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கின்றாரே என்றால், முதலாவது காரணத்தை நான் வெட்கப்பட மாட்டேன், இந்த சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வதற்கு நான் ஏன் வெட்கப்பட மாட்டேனே என்றால் இது தேவ வல்லமை உள்ளதாக இருக்கின்றது, அழிந்து போகிற ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு இது வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இரண்டாவதாக, ஏனென்றால் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவன், அப்படி என்றால் இது எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தியாக, எல்லாருக்குமே உதவி உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இந்த நாட்களில் நாம் சில நேரங்களில் நாம் நல்ல செய்திகளை நாம் கேள்விப்படுகின்றோம். ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சிங்கப்பூர் நாட்டினுடைய கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒவ்வொரு சிங்கப்பூர் குடிமகனுக்கும் 500 வெள்ளி கொடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, எதற்கென்றால் அதற்கு சில காரணங்களை வைத்துக்கொண்டு,
இந்த செய்தி நல்ல செய்தியா என்றால் இட்ஸ் a வெரி குட் நியூஸ். மிகவும் ஒரு நல்ல செய்தி. இன்னும் ஒரு வெள்ளி ஒருவருக்கு கிடைக்கிறது என்று சொல்லக்கூடியதானது மிகவும் ஒரு நல்ல செய்தி. பட் இஸ் இட் ஹெல்ப்ஃபுல் டு எவரிபடி? எல்லாருக்கும் உதவியாக இருக்கிறது என்றால் கிடையாது. யாரெல்லாம் சிங்கப்பூர் நாட்டினுடைய பிரஜையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அது உதவியாக இருக்கும். நல்ல செய்தியாக இருந்தாலும் கூட அது சில வேளைகளில் எல்லாருக்கும் உதவியாக இருக்காது. ஆனால் இந்த செய்தியானது, தான் சொல்ல இருக்கின்ற செய்தியானது எல்லாருக்கும் உதவியாக இருக்கின்றது. யூதரானாலும் கிரேக்கரானாலும். அப்படி என்றால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும், யூதர்களானாலும் புறஜாதியானாலும், அவர்கள் எல்லாருக்குமே உதவியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எனவே இந்த செய்தியில் வல்லமை மாத்திரம் இருப்பது கிடையாது, இது எல்லாருக்கும் உதவியுள்ள செய்தியாக இருக்கின்றபடியினால் இதை குறித்து இதை சொல்வதற்கு நாம் கொஞ்சமும் நான் வெட்கப்படையேன் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாம் பார்க்க. எனவே அருமையானவர்களே, நமக்கு மிக உற்சாகத்தை கொடுக்கின்ற செய்தி தான் இந்த செய்தி. சுவிசேஷத்தை நாம் எடுத்துச் செல்கின்ற பொழுது, மற்ற மக்களோடு நாம் பேசுகின்ற பொழுது ஏராளமான நேரங்களில் அவர்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் அவர்கள் இதை குறித்து நகைப்பதையும் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இதை குறித்து நாம் வெட்கப்பட வேண்டாம். இந்த செய்தியை எடுத்துச் செல்கின்ற நாம் இந்த செய்தியை குறித்து வெட்கப்பட வேண்டாம். ஏனென்றால் இந்த செய்தியினுடைய வல்லமை எங்கே இருக்கின்றது என்றால் இதை கொடுத்த தேவனிடத்தில் இருக்கின்றது, அந்த செய்தியில் இருக்கின்றது. எடுத்துச் செல்கின்ற நம்மிடத்தில் கிடையாது. ஒருவேளை எடுத்துச் செல்கின்ற நாம், எனக்கு படிப்பு கிடையாது, எனக்கு வேலை கிடையாது, எனக்கு அது கிடையாது, இது கிடையாது என்று நாம் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. ஏனென்றால் நம்மிடத்தில் இல்லை அதனுடைய வல்லமை. அது எங்கே இருக்கின்றது என்றால் அந்த செய்தியில் இருக்கின்றது. செய்திக்கு பின்னால் அதை கொடுத்த தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே என்னுடைய முதலாவது கருத்தை நான் முடிக்கின்றேன். இந்த எடுத்துச் சொல்கின்ற மக்களுக்குரிய செய்தி என்னவென்றால், நாம் சந்தோஷமாக நாம் எடுத்துச் சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் மிகவும் கருக்கான பட்டயமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில், நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த செய்தியை எடுத்துச் செல்வதற்கு நாம் வெட்கப்பட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, the message to the hearers. இந்த செய்தியை கேட்கின்றவர்களுக்கு என்ன செய்தி கொடுக்க, இதுதான் முக்கியம். இதுதான் மிகவும் முக்கியம். என்ன செய்தி கேட்கின்ற மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய செய்தி என்ன? அதுதான் 17வது வசனம். 17வது வசனம் சொல்கின்றது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். இதை வாசித்து புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் சுருக்கமாக என்ன சொல்கிறது என்றால், அழிந்து போகிற பாவிகளுக்கு அவர்களுக்கு தேவையான நீதியை தேவன் சுவிசேஷத்தில் கொடுத்திருக்கின்றார். அதை எவன் ஒருவன் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்கின்றானோ அவன் பிழைப்பான். இதுதான் அதனுடைய செய்தி. தேவன் நமக்கு தேவையான நீதியை சுவிசேஷத்தின் மூலமாக கொடுத்திருக்கின்றார். அதை விசுவாசத்தின் மூலமாக ஒருவன் பெற்றுக்கொள்வானே என்றால் அவன் பிழைப்பான் என்பதுதான் இந்த செய்தி என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இது 4 உப தலைப்புகளில் 4 கேள்விகளுக்கு விடை கொடுத்து இந்த பகுதியை நான் பேசியிருக்கின்றேன். பாருங்கள், இங்கே நான் பார்க்கின்ற பொழுது என்ன சொல்கிறது என்றால், தேவன் தன்னுடைய நீதியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கிறேன். அப்படி என்றால் முதலாவது கேள்வி, தேவன் ஏன் தன்னுடைய நீதியை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Why did God reveal his righteousness? ஏன் தேவன் தன்னுடைய நீதியை அவர் காண்பிக்க வேண்டும்? ஏனென்றால் man having lost his righteousness has fallen under condemnation. மனுஷன் தன்னுடைய நீதியை இழந்து போனபடியினால் அவன் தண்டனைக்கு உட்பட்டிருக்கின்றான் என்று சொல்லிக்கொண்டு அந்த செய்தி சொல்கின்றார். அப்படி என்றால் மனுஷன் என்ன செய்து விட்டானே என்றால் தன்னுடைய நீதியை அவன் இழந்து போனான் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நீதி அல்லது ரைச்சியஸ்னஸ் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது என்னவென்றால், இட் இஸ் கன்ஃபார்மன்ஸ் டு சம் ஸ்டாண்டர்ட். ஒரு சட்டத்திற்கு கீழ்ப்படுகின்றது தான் நீதி என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் நீதி என்று சொல்கின்ற பொழுது ஒரு சட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கின்றது. அதற்கு பாருங்கள், சிங்கப்பூர் நாட்டில் ஏராளமான சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. நாம் சிங்கப்பூர் நாட்டினுடைய சட்டத்திட்டத்திற்கு முன்பாக குற்றமில்லாதவர்களாக
நீதிமானாக இருப்போமே என்றால் நாம் என்ன செய்யவில்லை? அந்த நாம் அதற்கு மீறுதலாக எதுவும் செய்யவில்லை. எனவே அந்த சட்டம் என்ன செய்ய முடியாது? நம்மை தண்டிக்க முடியாது. we are not guilty in front of the law. அந்த சட்டத்திற்கு முன்பாக நாம் குற்றவாளிகள் கிடையாது. எனவே அந்த சட்டம் என்ன செய்ய முடியாது என்றால் நம்மை தண்டிக்க முடியாது. எதனுடைய அடிப்படையில்? இந்த நாட்டினுடைய சட்ட திட்டத்தினுடைய அடிப்படை. ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு என்று தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் ஒரு சட்ட திட்டத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த சட்ட திட்டம் எதனுடைய அடிப்படையில் என்றால் அவருடைய தன்மையினுடைய அடிப்படையில். தேவன் எப்படி இருக்கின்றாரோ அதனுடைய அடிப்படையில் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அந்த சட்ட திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த சட்ட திட்டத்தை எங்கே கொடுத்திருக்கின்றாரே என்றால் குறிப்பாக 10 கற்பனைகளில் நமக்கு கொடுத்திருக்கின்றார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் முதல் 17 வசனங்களில் அந்த 10 கற்பனைகள் நமக்கு என்று தேவன் அவருடைய இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த கட்டளையை அவர் கொடுத்திருக்கின்றார். அதை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 37 முதல் 40 வசனங்களில் சுருக்கமாக அது 2ஆக அவர் சொல்லுவார். என்னவென்றால், 1 தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நேசிக்கின்றது. 2ஆவதாக மற்ற பிறரை நம்மை நாம் நேசிக்கின்றது போல நேசிக்கிறோம். அப்படி என்றால் இட் இஸ் பெர்ஃபெக்ட் லவ் டு காட் அண்ட் டு அவர் ஃபெலோ சிட்டிசன்ஸ். பாருங்கள், தேவனுக்கும் மற்ற மக்களுக்கும் இடையில் பரிபூர்ணமாக அவர்களை நாம் நேசிக்கின்றது. முதலாவது தேவனை நாம் நேசிக்கின்றது, அதனுடைய அடிப்படையில் மற்ற மக்களை நாம் நேசிக்கின்றது. இதுதான் இந்த 10 கட்டளைகளில் இருக்கின்றது. இதை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் தேவன் என்ன செய்தது என்றால் கொடுத்த கட்டளை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, தேவனுக்கு முன்பாக இந்த கட்டளைகளில் மனுஷன் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கின்றது. ஆனால் என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடக்கின்றது? ஆதாமும் ஏவாளுக்கும் தேவன் இந்த சட்டத்தை கொடுக்கின்றார், இந்த கற்பனையை கொடுக்கின்றார். அவர்கள் கீழ்ப்படிந்தார்களா என்றால் அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடியினால், அவர்கள் நீதியை இழந்து போனபடியினால், அவர்கள் தண்டனைக்கு உள்ளானவர்களாய் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் தேவன் சொல்கின்ற பொழுது, நீ இந்த சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இந்த கனியை நீ புசிக்கின்ற பொழுது நீ சாவா என்று சொல்லிக்கொண்டு தேவன் என்ன செய்தாரே என்றால் கட்டளையை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, எனவே மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடியினால் மனுஷன் என்ன செய்கின்றானே என்றால் தன்னுடைய நீதியை அவன் இழந்து போகிறான் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனுஷனை படைக்கின்ற பொழுது தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலில் அவர் படைக்கின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்மை யாருடைய சாயலில் படைக்கின்றாரே என்றால் தேவனுடைய சாயலில் நம்மை படைக்கின்றார். தேவனுடைய சாயலில் நம்மை படைக்கின்றாரே என்றால் தேவனை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளுகின்ற ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். தேவனுக்கு முன்பாக பரிபூர்ணமான ஒரு நீதிமானாக நம்மை படைத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்தத்தில் வாழ்வதற்கு தேவன் நம்மை பரிசுத்தராக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் படைத்திருக்கின்றார். எனவே மனுஷனை படைக்கின்ற பொழுது அவன் தேவனை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற ஞானமுடையவராய், அவன் தேவனுடைய கட்டளைக்கு முன்பாக நீதிமானாய், அவன் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷனாய் அவன் படைக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தில் இருக்கின்றான் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அந்த வேளையில் மனுஷன் பரிபூர்ண நீதி உள்ளவராய் அவன் இருந்தான் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எப்பொழுது தன்னுடைய நீதியை அவன் இழந்து போய் தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றவாளியாக ஒரு தண்டனை பெற்றவனாக இருக்கிறானே என்றால் அவன் எப்பொழுது தேவனுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாமல் அந்த கட்டளையை மீறி செய்கின்றானோ அப்பொழுது என்ன செய்கின்றானே என்றால் அவன் தேவனுடைய கோபத்துக்குள்ளானவனாய், தேவனுடைய சாபத்துக்குள்ளானவனாய், அவன் தண்டனை பெற்றவனாய் இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கணும். என்ன தண்டனை? பாவத்தினுடைய சம்பளம் மரணம். இந்த கனியை நீ புசிக்கின்ற நாளில் நீ சாகவே, நீ சாவா என்று சொல்லிக்கொண்டு தேவன் அவனுக்கு கட்டளை கொடுக்கின்றார். எனவே சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம், அதன் மூலமாக நித்திய மரணம், இது எங்கே வருகிறது என்றால் இந்த மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடியினால் அந்த தண்டனை அவனுக்கு வருகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீதியாய் படைக்கப்பட்ட மனுஷன்
தேவனுக்கு முன்பாக பரிபூர்ண நீதி உள்ள மனுஷன் தன்னுடைய நீதியை அவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடியினால் அவன் இழந்து போய்விடுகிறான் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இழந்து போனது ஆதாம் மாத்திரம் கிடையாது, ஆதாமும் ஏவாளும் மாத்திரம் கிடையாது. அவர்கள் மூலமாக அவருடைய சந்ததியில் வருகின்ற அனைத்து மக்களும் தங்களுடைய நீதியை என்ன செய்து விட்டார்கள் என்றால் இழந்து போய் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய செய்தியானது, முதலாவது நாம் சொல்ல வேண்டிய செய்தியானது என்றால் இதுதான். மனுஷன் என்ன செய்து விட்டானே என்றால் தன்னுடைய நீதியை தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டிய தேவன் கொடுத்திருந்த நீதியை, அவருக்கு முன்பாக நீதிமானாக இருந்திருக்கிறதை அவன் இழந்து போய் தேவனுடைய தண்டனைக்கு அவன் கீழ்ப்பட்டவனாக இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்துடைய 18வது வசனமே அதைத்தான் சொல்ல வாசிக்கின்றேன். ரோமர் 1:18. சத்தியத்தை பாருங்கள், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எவன் ஒருவன் தேவனுடைய நீதியை செய்யாமல் அவன் நீதிமான இல்லாமல் இருக்கின்றானோ அவனுக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே அருமையானவர்களே, இந்த செய்தியினுடைய முதலாவது சாராம்சம் என்னவென்றால், மனுஷன் தன்னுடைய நீதியை இழந்து போய்விட்டான். அவன் யாராக இருந்தாலும் சரி, ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக அவன் தன்னுடைய நீதியை அவன் இழந்து போய்விட்டபடியினால் அவன் மேல் தேவன் கோபமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு, அவன் தண்டனைக்குள்ளானவனாய் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தேவன் எதை வெளிப்படுத்தி இருக்கிறார்? Why did God reveal? தேவன் எதை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க வேண்டும். தேவன் எதை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்றால், God has revealed a perfect righteousness for the sin fellow என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாவத்தில் விழுந்த மனுஷனுக்கு தேவன் ஒரு பரிபூர்ணமான நீதியை தேவன் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், தேவன் சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தி God has revealed என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். ஏன் தேவன் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்ப்போமே என்றால், இதற்கு முன்பாக தேவன் என்ன செய்தாரே என்றால், தன்னுடைய வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்தார். God has given them a lot of promises. ஏராளமான வாக்கு தத்தங்களை தேவன் யாருக்கு கொடுத்தாரே என்றால் மனுக்குலத்துக்கு கொடுத்தார். மனுஷனை படைக்கின்ற பொழுது, படைத்து மனுஷன் பாவத்தில் விழுகின்ற பொழுது மனுஷன் என்ன நினைத்தானே என்றால், தன்னுடைய பாவத்தை தன்னாலே மூடிக்கொள்ள முடியும், தான் தேவனுக்கு முன்பாக என்னுடைய பாவத்தை நானே மூடிக்கொண்டு தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு மனுஷன் நினைத்தான். அவர்கள் பாவத்தில் விழுகின்ற பொழுது என்ன நடக்கின்றது? 3ஆம் அதிகாரத்தில் மனுஷன் தனக்கு அத்திரைகளை தைத்து கொண்டு, என்னால் என்ன செய்ய முடியும்? I can cover my sins. என்னுடைய பாவங்களை என்னால் மூட முடியும். and I can be a righteous person in the sight of God. தேவனுக்கு முன்பாக ஒரு நீதிமானாக என்னால் இருக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு மனுஷன் நினைத்தான். ஆனால் தேவன் சொல்கின்றார், உன்னுடைய சாபத்தை மாற்றுவதற்கு, உன்னுடைய பாவத்தை மாற்றுவதற்கு ஸ்திரீயின் வித்தாக ஒரு நபர் வருவார். வேறு ஒரு நபரால் தான் உன்னுடைய பாவத்தை மாற்ற முடியும், உன்னை நீதிமானாக்க முடியும், உன்னால் உன்னுடைய பாவத்தை மறைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு தேவன் அதை எப்படி காண்பிப்பாரே என்றால், 3ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் ஒரு மிருகத்தினுடைய தோலை எடுத்து அவனுக்கு போர்த்தி, உன்னுடைய பாவத்தை மூடுவதற்கு, உன்னுடைய நீதியை கொடுப்பதற்கு உன்னால் முடியாது, வேறு ஒரு நபர்தால் தான் முடியும் என்று சொல்லிக்கொண்டு, அது ஒரு ஸ்திரீயின் ஒரு மனுஷனாக வர இருக்கிறார் என்பதை காண்பித்து சொல்லிவிட்டு ஒரு மிருகத்தினுடைய தோலை கொண்டு தேவன் என்ன செய்வாரே என்றால் உடுத்தி அவனுக்கு காண்பிப்பார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, இது தேவன் இப்படியாக வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். எனவே பழைய ஏற்பாட்டில் வர இருக்கின்ற நம்முடைய சாபத்தை மாற்ற இருக்கின்ற நபரை குறித்து, எந்த ஒரு நபர் நமக்கு நீதியை கொடுக்க இருக்கிறார் என்பதை குறித்து பலவிதமான வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்து கொண்டு வந்து கொண்டே இருப்பார். நான் வாசிக்கின்ற பொழுது கூட, அப்போ ஏசாயா 56ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, ஏசாயா 56ஆம் அதிகாரத்துடைய 1வது வசனத்தை யாராவது எனக்காக வாசியுங்கள். ஏசாயா 56:1. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும்
சமீபமாய் இருக்கிறது. என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய நீதி வெளிப்படுவதற்கு சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் ஏசாயா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பாக சொல்கின்ற பொழுது அந்த நீதி வெளிப்பட்டிருக்கிறது என்றால் வெளிப்படவில்லை. வெளிப்பட இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லிக்கொண்டு வந்தார். ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது அந்த நீதியை தேவன் என்ன செய்திருக்கின்றார்? வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கின்றார். நீதியை நமக்கு கொடுக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லிக்கொண்டு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அவர் வந்த பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்கின்ற பொழுது அந்த நீதியை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இதை நமக்கு அவர் கிருபையின் மூலமாக கொடுத்திருக்கின்றார். அருமையானவர்களே, இந்த நீதியை கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. பாவத்தில் விழுந்த மனுஷனுக்கு தண்டனை கொடுத்தவனை எப்படியே விட்டிருக்கலாம். ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவராய் இருக்கின்றபடியினால், கிருபை உள்ளவராய் இருக்கின்றபடியினால் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்காக தேவ நீதியை அவர் கொடுத்திருக்க. தேவ நீதி என்று வருகின்ற பொழுது காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் என்று சொல்லிக்கொண்டு இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது இட்ஸ் நாட் காட்ஸ் அட்ரிபியூட்ஸ், தேவனுடைய குணாதிசயம் கிடையாது. தேவன் நீதி உள்ளவராக இருக்கின்றார். ஆனால் பொதுவாக அது என்ன சொல்லுமே என்றால் இட் இஸ் a righteousness that God has provided for us. தேவன் நமக்கு கொடுத்த நீதியை குறித்து பேசிக்கொண்டிருக்க. எனவே விட்டு விடுகிறேன். நம்ம வாசிக்கின்ற பொழுது தேவ நீதி என்கின்றது தேவனுடைய குணாதிசயம் கிடையாது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற நீதி என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பாருங்கள் கேள்வி, அப்படி என்றால் ஒரு மனுஷனும் இந்த நீதியை சம்பாதிக்க முடியாதா? இதை தேவன் தான் நமக்கு கொடுக்க வேண்டுமா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் பேசுகின்ற பொழுது பல மக்கள் தாங்கள் நீதிமான்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்க கூடும். நான் எந்த விதமான பாவமும் செய்வது கிடையாது, யாருக்கும் எந்த விதமான துரோகமும் நாம் செய்தது கிடையாது, நான் ஒரு நல்ல மனுஷனாக இந்த சமுதாயத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நாட்டுக்கு விரோதமாக மற்ற மக்களுக்கு விரோதமாக நான் எந்த விதமான காரியங்களை நான் செய்தது கிடையாது, நல்ல ஒரு குடிமகனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், பல மக்களுக்கு நான் உதவி செய்திருக்கின்றேன், பல மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கின்றேன், நான் என்ன பாவம் செய்திருக்கின்றேன், நான் எப்படி தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கக்கூடும், எனக்கு நீதி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு பல மக்கள் என்ன செய்யக்கூடுமே என்றால் சொல்லக்கூடும். அன்றைக்கும் அதை தான் சொன்னார்கள், இன்றைக்கும் அதை மக்கள் அதை சொல்லிக் கொண்டிருப்பதை நம்மால் கேட்க முடியும். அருமையானவர்களே, ஆனால் தேவ நீதி, தேவன் எதிர்பார்க்கின்ற நீதி பரிபூர்ண நீதி. தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் நீதிமானாக இருக்க முடியுமே என்றால் இருக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் அவரிடத்தில் ஒருவன் வந்து கேட்பான். என்ன கேட்பானே என்றால், நான் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு எந்த கிரியையை நான் செய்ய வேண்டும்? வாட் ஒர்க் மஸ்ட் ஐ டு டு இன்ஹெரிட் இட்டர்னல் லைஃப்? நான் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு எந்த கிரியை, எந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்டுவிட்டு நீ உன்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி என்று சொல்லி விடுவார். கொடுத்திருக்கின்ற கட்டளைகளுக்கு கீழ்ப்படி என்று சொல்லிக்கொண்டு இவன் கேட்பான், எந்த கட்டளை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், 10 கற்பனைகளில் ஒரு சில கற்பனைகளை சொல்லுவார், இதை நீ கீழ்ப்படி என்று சொல்லிக்கொண்டு உடனே என்ன சொல்லுவான்? இதை தான் நான் என்னுடைய சிறு பிள்ளையிலேருந்தே நான் கடைபிடித்ததானே வந்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? வாட் எல்ஸ் மஸ்ட் ஐ டு? இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் நீர் சொன்னதெல்லாம் நான் கீழ்ப்படி தானே வந்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வார், ஏனென்றால் இவனுக்கு கட்டளை என்ன என்று சொல்லிக்கொண்டு சரியாக புரியவில்லை, நீ உனக்கு இருக்கிறதையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு வா என்று சொல்லுவார். அவன் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று சொல்லிக்கொண்டு, என்னவென்றால் அவனால் கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாது. அதை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கின்றார். நியாயப்பிரமாணத்தின் கிரியையின் மூலமாக ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நிற்க முடியாது. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தவனாக இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய செய்கையின் மூலமாக தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்க முடியுமே என்றால் நீதிமானாக இருக்க முடியாது. செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நல்ல காரியங்கள் தான், அதற்காக நாம் அவர்களை போற்ற வேண்டும். ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அவனை நீதிமானாக மாற்றாது. தேவனுக்கு முன்பாக எதுதான் நீதிமானாக மாற்றுமே என்றால் அவர் கொடுத்திருக்கின்ற கட்டளைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படுகின்றது. அது எந்த மனுஷனாலும் முடியுமே என்றால் அதுதான் முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே மனுஷன் தன்னால் அந்த நீதியை சம்பாதிக்க முடியாதபடியினால் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அந்த நீதியை தேவனே கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தான் முக்கியம். ஏன் தேவன் அந்த நீதியை கொடுக்க வேண்டுமே என்றால் அந்த நீதியை மனுஷனால் சம்பாதிக்க முடியாது. தேவனுக்கு முன்பாக எந்த நீதி ஒரு மனுஷனை நீதிமானாக நிறுத்துமோ அந்த நீதியை மனுஷனால் என்ன செய்ய முடியாது என்றால் சம்பாதிக்க முடியாது. அது பரிபூர்ணமான நீதியாக இருக்க வேண்டும். எனவே தான் மனுஷனால் சம்பாதிக்க முடியாதபடியினால் தான்
தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அந்த நீதியை தேவனே கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்களே, நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நீதியை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற மனுஷன் நீதியை இழந்து போய்விட்டான். இப்பொழுது அவனுக்கு தேவையான நீதியை தேவனே என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் கொடுத்திருக்கின்றார். He has revealed the righteousness என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நீதியானது எங்கே இருக்கின்றது? Where is this righteousness revealed என்று சொல்லிக்கொண்டு இந்த நீதி எங்கே இருக்கின்றது? அதான் அந்த வசனம் சொல்கின்றது. நீதி எங்கே இருக்கின்றது என்றால் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. It is revealed through the gospel. இந்த நீதியானது எங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் கேள்வி, சுவிசேஷம் என்றால் என்ன? What is the gospel? அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லுவார் வேதத்தில். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொல்லிக்கொண்டு அழகாக அவர் சொல்வார். நான் 2 வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 15 1வது வசனம் பாருங்கள். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். இந்த சுவிசேஷத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த நிருபத்தை எழுவதற்கு முன்பாக அவர் அங்கே சென்றிருக்கின்றார். அங்கே சென்றுகின்ற பொழுது இந்த கொரிந்திய திருச்சபைக்கு சுவிசேஷத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். அதை திரும்பவும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். 3வது வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்தது என்னவென்றால், இந்த சுவிசேஷம் நானாக கண்டுபிடித்தது கிடையாது, நானாக ஒப்புவித்தது கிடையாது, நான் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். நற்செய்தி என்னவென்றால் இட்ஸ் அபவுட் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்தது. அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் தான் சுவிசேஷம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே நற்செய்தி என்றால் தேவன் நம்முடைய நற்செய்தியை சுவிசேஷத்தில் கொடுத்திருக்கின்றாரே என்றால் அந்த நற்செய்தி எதை குறித்தது என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே பாருங்கள், எனவே இந்த நீதியை எங்கே தேவன் கொடுத்திருக்கின்றாரே என்றால் அந்த நீதியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமபுரிக்கு எழுதுகின்ற பொழுது 10ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். 4வது வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். Christ is the end of the law for righteousness for those who believe. விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். என்ன பொருள் என்றால் இந்த நீதியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை போல் ஒரு மனுஷனாக வந்து 33 வருஷம் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சகல கிரியைகளையும் அவர் செய்து சம்பாதித்த நீதி. இதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த நீதி அவர் தேவனாய் இருக்கின்றபடியினால் வந்த நீதி கிடையாது. இட்ஸ் a righteousness our Lord Jesus Christ has earned in his life. அவருடைய வாழ்க்கையில் அவர் சம்பாதித்த நீதி. என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், மா நீதியும் சம்பாதித்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பாடுவோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய அந்த நியாயப்பிரமாணத்தை, நாம் கடைபிடிக்க எதை தவறிவிட்டோமோ அந்த நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அவர் கடைபிடித்து அதன் மூலமாக சம்பாதித்த நீதிதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற நீதி. அருமையானவர்களை யோசித்து பாருங்கள். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 வருஷங்கள் அவர் வாழ்ந்தபோது என்ன செய்தாரே என்றால் தமக்காக அந்த நீதியை அவர் சம்பாதித்தார். எப்படி சம்பாதித்தாரே என்றால் தேவனுடைய கட்டளைக்கு, அந்த பரிபூர்ணமான அந்த பரிசுத்த கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரே என்றால் அந்த நீதியை நமக்காக சம்பாதித்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் கற்பிக்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் யோசிக்கின்றார்கள், நம்முடைய நியாயப்பிரமாணம், நம்முடைய பரிசேயர் சதுசேயர் நமக்கு சொல்லிக் கொடுத்த நியாயப்பிரமாணமும் இவர் சொல்லுகின்றது வித்தியாசமாகவே இருக்கின்றதே, எனவே இவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்திருக்கின்றார் என்று நினைக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரே என்றால் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கல்ல, அதை நிறைவேற்றுவதற்கே நான் வந்திருக்கின்றேன். எதற்காக வந்தேனே என்றால் நீங்கள் நிறைவேற்ற முடியாத, உங்களால் கை கொள்ள முடியாத அந்த நியாயப்பிரமாணத்தை
நிறைவேற்றுவதற்காக நான் உலகத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்த நீதிதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற நீதி என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அல்ல, எடுத்தவர்கள் வாசிங்கள். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. பாருங்கள், யார்? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் எல்லாரும் என்ன செய்தோம்? அந்த பாவத்தை நாம் சம்பாதித்து விட்டோம். ஆனால் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள் அருமையாளே, ஏராளமான நேரங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய கல்வாரியுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தான் நாம் பேசுவோம். அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பேச மாட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி நீதிமானாக இருக்கின்றோம் என்ற அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சம்பாதித்த நீதியின் மூலமாக தான் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நீதிமானாக தேவனுக்கு முன்பாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசித்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நீதி, நமக்கு ஞானம் உள்ளவராய் இருக்கின்றார், நமக்கு மீட்பராய் இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 3-4 வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ரோமர் 8:3-4 கவனமாக கேளுங்கள். அதெப்படி எனில், மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. நியாயப்பிரமாணம் எதை செய்ய முடியாதோ அதை தேவனே செய்யும்படிக்கு. நியாயப்பிரமாணம் நம்மை நீதிமானாக்க முடியாது. எனவே நம்மை நீதிமானாக்குவதற்காக தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் தன்னுடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மனுஷனால் இந்த நீதியை சம்பாதிக்க முடியாது. எனவே நம்மை நீதிமானாக்குவதற்காக தேவனே தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய உடலிலே, சரீரத்திலே பாவத்தை அவர் மேற்கொண்டார் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்க. எனவே 4வது வசனம் சொல்கின்றது, மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் என்று சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானே, எனவே ரோமர் 10ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறாரே என்றால் நாம் எதற்கு கீழ்ப்பட்டிருக்கின்றோமே என்றால் நியாயப்பிரமாணத்திற்கு. நியாயப்பிரமாணத்தினுடைய கடமைகளை ஒருவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிபூர்ணமாக கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் எந்த நேரத்தில் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றானோ அந்த நேரத்தில் அந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவாக யார் இருக்கிறாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ஏனென்றால் அவரிடத்தில் பரிபூர்ண நீதி இருக்கின்றது. அவர் நீதியை சம்பாதித்தவராய் இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையானவர்களே, இந்த நீதி எங்கே இருக்கிறது என்றால் இந்த நீதி ஒரே ஒரு இடத்தில் தான் இருக்கிறது. It is in the person of our Lord Jesus Christ. அதை தேவன் எப்படி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார்? He has revealed it through the gospel. சுவிசேஷத்தின் மூலமாக அந்த நீதியை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் நீதியை இழந்து போய்விட்டோம். அந்த நீதியை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்மால் சம்பாதிக்க முடியாதபடியினால் கிருபையின் மூலமாக கொடுத்திருக்கின்றார். அது எங்கே இருக்கிறது என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கின்றது. சுவிசேஷத்தின் மூலமாக காண்பித்திருக்கின்றார். Now the question is how to receive that. அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லிக்கொண்டு அதை நாம் பார்க்கின்ற பொழுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி we can only receive it by faith alone. அதை எப்படிதான் பெற்றுக்கொள்ள முடியுமே என்றால் விசுவாசத்தின் மூலமாக மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நினைக்கலாம் சில வேளைகளில் விசுவாசத்தால் மாத்திரம் போதுமா, அது மிகவும் எளிதாக இருக்கின்றதே, நம்ம ஈஸியாக அதை விசுவாசிக்க முடியுமே, இன்னும் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டுமோ என்று சொல்லிக்கொண்டு நாம் யோசிக்கலாம் அருமையானவர்களே. ஆனால் அந்த விசுவாசத்தோடு நாம் ஏதாவது கூட்டுவோமே என்றால் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நீதியினால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துடைய 2வது வசனத்தை எனக்காக வாசிங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துடைய 2வது வசனம். நேரமாகிவிட்டு நான் சுருக்கமாக முடித்து விடுகின்றேன். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால்
கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்ல. அங்கே என்னவென்றால் அவர்கள் என்ன செய்தார்களே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அதே நேரத்தில் விருத்த சேதனமும் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த கலாத்திய திருச்சபையிலே போதிக்கப்பட்டது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கின்றார், நீங்கள் விருத்த சேதனம் எதற்காக செய்து கொள்வீர்களே என்றால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி என்றால் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் கேள்விகள் வரலாம். அதிலும் அவர்களுக்கு நல்ல கேள்வி வரும். ரோமரில் அவர் பேசுகின்ற பொழுதே பாருங்கள், நமக்காவது பெருசாக தெரியாது, ஆனால் அந்த யூத மக்கள் யார் மேல் தங்களுடைய விசுவாசத்தை வைத்திருந்தார்கள்? ஆபிரகாம் மேல். நாங்கள் ஆபிரகாமுடைய குமாரர்கள், நாங்கள் நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக என்று நினைத்திருந்தார்கள். ஏனென்றால் எங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன காரியங்களை எல்லாம் அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்று செய்திருக்கின்றார். ஊர் என்ற கல்தேய தேசத்தை விட்டு வா என்று சொன்ன போது வந்திருக்கின்றார். இந்த தேசத்தில் நீ சஞ்சரி என்று சொல்கின்ற பொழுது இருந்திருக்கின்றார். தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை மோரியா மலையின் மேல் எடுத்துக்கொண்டு பலியிடு என்று சொல்கின்ற பொழுது அழைத்து சென்றிருக்கின்றார். எனவே எங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் கிரியையின் மூலமாக அல்லவா அவன் நீதிமானாக்கப்பட்டான், அவன் தன்னுடைய செய்கையின் மூலமாக அல்லவா நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லிக் கொண்டுதான் அந்த மக்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்கின்ற பொழுது ரோமர் 4 அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு சென்று தெளிவாக வாசித்து பாருங்கள். அங்கு அவர் அழகாக சொல்லுவார். 4 அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனங்கள். 1வது வசனத்தில் நான் வாசிக்கின்றேன். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாமிசத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம்? இவ்வளவு செய்திருக்கிறானே, அப்படி என்றால் அவன் என்னதான் கண்டடைந்தான்? ஒன்றுமே கிடையாது. அவனும் எப்படிதான் நீதிமானாக்கப்பட்டான்? விசுவாசத்தின் மூலமாக. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? 3வது வசனம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாமும் எப்படிதான் நீதிமானாக்கப்பட்டாரே என்றால் தன்னுடைய கிரியையின் மூலமாக கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டார். எனவே அருமையானவர்களே, நாம் எப்படிதான் நீதிமானாக்கப்பட முடியுமே என்றால் ஒரே ஒரு வழிதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருக்கின்ற நீதியை நாம் விசுவாசத்தின் மூலமாக என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஃபெய்த் என்று வருகின்ற பொழுது, விசுவாசம் என்று வருகின்ற பொழுது நாம் பார்க்கின்ற பொழுது இட் இஸ் நாட் எ மெரிட்டோரியஸ் ஆக்ட். அது நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய கிரியை கிடையாது. இட்ஸ் ஒன்லி an instrument through which we receive the righteousness of our Lord Jesus Christ. அது ஒரு கருவிதான். அதன் மூலமாக நாம் என்ன செய்கின்றோமே என்றால் அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே விசுவாசத்தை நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் கலந்து விடக்கூடாது கிரியைகளுக்குள்ளாக என்று சொல்லிக்கூடாது. அருமையாக ஒரு வசனம் சொல்வார், அதை மட்டும் வாசிக்கின்றேன். ரோமர் 11 அதிகாரம். ரோமர் 11 அதிகாரத்தில் 5-6வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கின்றேன். நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள் அந்த பகுதியை. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே உண்டாயிராது. பாருங்கள், ஒன்று கிருபையினால் உண்டாயிருக்குமே என்றால் அது கிரியையினால் இருக்க முடியாது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. இந்த கிருபையையும் கிரியையும் நான் கலந்து விடுவோமே என்றால் கிருபையானது கிரியை கிடையாது. தொடர்ந்து சொல்கின்றார், அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. எனவே இந்த கிருபையும் கிரியையும் நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் கலக்க முடியுமா என்றால் கலக்க முடியாது. தேவன் நமக்கு கிருபையின் மூலமாக அதை கொடுத்திருக்கின்றார். நாம் விசுவாசத்தின் மூலமாக என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலும் இதுதான் விசுவாசம்தான், புதிய ஏற்பாட்டிலும் விசுவாசம்தான். எனவே தான் அவர் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி என்று சொல்லிவிட்டு பழைய ஏற்பாட்டில் ஆபகூக்கினுடைய புஸ்தகம் 2 அதிகாரத்தில் இருக்கின்ற வசனத்தை அவர் அடிக்கோல் காட்டி பழைய ஏற்பாடில் விசுவாசம்தான், புதிய ஏற்பாடில் விசுவாசம்தான். நாம் ஏற்றுக்கொள்கின்ற இந்த நீதியை பெற்றுக்கொள்கின்றது விசுவாசத்தினால் மாத்திரமே என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். என்ன நான் முடிக்கின்றேன். எனவே எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, ஆதாமுக்குள்ளாக இந்த உலகத்தில் பிறக்கிற மனுஷன் தன்னுடைய நீதியை தேவன் விரும்புகின்ற, தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கக்கூடிய நீதியை அவன் இழந்து போய்விட்டபடியினால் அவன் தண்டனைக்குள்ளானவனாக இருக்கின்றான். அந்த மனுஷனால் அந்த நீதியை சம்பாதிக்க முடியாதபடியினால் தேவனே என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அந்த நீதியை அவர் கொடுத்திருக்கின்றார்.
அந்த நீதியை எப்படி கொடுத்திருக்கின்றாரே என்றால் சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த நீதி எங்கே இருக்கின்றது என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கின்றது. அந்த நீதியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் விசுவாசத்தின் மூலமாக மாத்திரம்தான் நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய அருட்பணியினுடைய செய்தி. அருமையானுள்ளே, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை முழுமையாக வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர்கள் சென்ற இடமெல்லாம் செய்த செய்தி என்னவென்றால் இந்த செய்தி தான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி தான். அருமையானுள்ளே, எனவே அந்த நற்செய்தியை எடுத்துச் செல்கின்ற நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால் இந்த செய்தி தான். தேவன் விழுந்து போன மனுக்குலத்திற்காக கிருபையின் மூலமாக வைத்திருக்கின்ற தேவ நீதி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நீதி சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாம் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் பிழைப்போம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையானவர்களே, செய்தியை எடுத்துச் சொல்கின்ற நாம் வெட்கப்பட வேண்டாம். அந்த செய்தி என்ன என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே நாம் மற்ற மக்களோடு நாம் பேசுகின்ற பொழுது நாம் கொடுக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் இந்த செய்தி தான். அதை எப்படி நாம் கொடுப்போமோ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் கொடுக்கலாம். எனவே எங்கேதான் முக்கியம் என்றால் அந்த நீதியானது இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்மால் சம்பாதிக்க முடியாது, சுவிசேஷத்தில் இருக்கின்றது. விசுவாசத்தின் மூலமாக நம்மால் பெற்றுக்கூடக்கூடும். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்கின்ற நாம் அல்லது கேட்கப் போகின்ற நாம் இந்த நீதியை நாம் பெற்றிருக்கின்றோமா? Have you received this righteousness? இந்த நீதியை பெற்றால் மாத்திரம்தான் நாம் வாழ முடியும். இந்த நீதி நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் நாம் நித்திய ஜீவன் உள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்க முடியும். எனவே இது ஒருவேளை நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் மூலமாக நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த நீதியை நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை கொடுத்து தன்னுடைய சமூகத்தில் நீதிமானாய் அவர் மாற்றுகின்றார். ஒருவன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கேள்வி உண்டு வெஸ்ட்மின்ஸ்டர் ஷார்ட்டர் கேட்டகிசத்தில். அது எப்படி என்றால் அதனுடைய விடை என்னவென்றால் அது தேவன் தன்னுடைய கிருபையின் மூலமாக கொடுக்கின்ற ஒரு காரியம். அது நம்முடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்மை நீதிமானாக அவர் என்ன செய்கின்றாரே என்றால் கருதுகின்றார் என்றுதான் அதனுடைய விடை இருக்கும். அருமையானவர்களே, நாம் பெற்றிருக்கின்ற நீதி நம்முடைய நீதி கிடையாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நாம் பெற்றிருக்கின்ற நீதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்த நீதி. அந்த நீதியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். விசுவாசத்தின் மூலமாக பெற்றிருக்கின்றோம். அதன் மூலமாக அது பெரிய பாக்கியமாய் நீதிமான்களாய் சகல பாக்கியம் பெற்றவர்களாய் அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கின்றோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே,